ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கனடாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த லைவ் ஸ்கோர் நான் மத்தியானம் உங்களுக்கு போட்டிருந்தேன். அதுதான் அப்போல நிலவரப்படி என்ன ஸ்கோர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு வந்து ஜெயிச்சிட்டாங்க. கனடா பார்த்தீங்கன்னா 173க்கு 4 விக்கெட் இழந்திருந்தாங்க. ஸோ 124 அடித்தா வெற்றி அப்படின்னு ஒரு இலக்கோட நியூசிலாண்டில் விளாண்டாங்க. நியூசிலாண்டு பார்த்தீங்கன்னா 176க்கு 2. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 15.1 ஓவர்லேயே 176 ரன் அடிச்சிட்டாங்க. 2 விக்கெட்டில் தான் இழந்திருந்தாங்க. 29 பால்ஸ் ஸ்பேரு, சரிங்களா? 29 பால்ஸ் ஸ்பேர் வச்சு 15.1 ஓவர்ஸ்லேயே முடிச்சிட்டாங்க. ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா அவர் வந்து 59 ரன் அடிச்சிருந்தார் ரச்சின் ரவீந்திரா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக நாட் அவுட்டாக இருந்தது கிரீஸில் வந்து நாட் அவுட்டாக இருந்தது 2 பேரும் தான் கிரீஸில். ஸோ பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா 59 ரன்னு, கிளென் ஃபிலிப்ஸ் 76 ரன்னு. ஸோ இவங்க 2 பேரும் தான் கடைசி நாட் அவுட்டாக 2 பேருமே வந்து மேட்சை முடிச்சிட்டாங்க. ஸோ வந்து நியூசிலாந்து டீம் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் நியூசிலாந்து டீம் ஜெயிச்சிட்டாங்க. ஓகே மக்களே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டீ குடிக்கலான்னு டீ குடிச்சிட்ருக்கேன் பாருங்கள். நான் இப்போ டீ குடிக்கிற கடைக்கு வந்துட்டேன் டீ குடிக்கிறதுக்கு. சரி, உங்கள்கிட்ட அந்த மேட்ச் ரிசல்ட்டை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மத்தியானமே லைவ் ஸ்கோர் ஒன்று சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. கனடா வர்சஸ் நியூசிலாந்து லைவ் ஸ்கோர் ஒன்று சொல்லியிருந்தேன். அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு அடுத்தது வந்து நியூசிலாந்து பேட்டிங் வந்துட்டாங்க. அந்த டைமில் உங்களுக்கு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தேன் ரன்ஸு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணலை. ஸோ அதான் சரி அப்டேட் பண்ணிடலான்னு. நீங்கள் எல்லோரும் டீ குடிச்சிட்டிங்களா மக்களே? நான் இப்போ தான் குடிக்கிறேன். ஓகே மக்களே, நான் அந்த டீயை குடிச்சிட்டு இங்கேருந்து அந்த கிளம்புறேன். ஓகே மேம், நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போகணுன்னு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நான் எப்போ சொல்கிற மாதிரி மக்களே, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் மக்களே. எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. தேங்க்ஸ் மக்களே. பை பை மக்களே.